நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பகுதியில் பிறந்து ஒரு வாரமே ஆன குட்டியை அரவணைத்தபடி யானை கூட்டம் ஒன்று சாலையை கடந்து சென்றது. குன்னூர், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளது. அவற்றை சாப்பிட்ட யானைகள் ஊருக்குள் வரும் நிலை உள்ளது. அந்த வகையில் KNR அருகே குட்டியுடன் முகாமிட்டிருந்த 4 யானைகள் குன்னூர் மலைப்பாதையை கடந்து சென்றன. இதன் காரணமாக அந்த பகுதியில் 20 நிமிடம் போக்குவரத்து தடைப்பட்டது. இந்நிலையில் சாலையில் நடமாடும் வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்க முயற்சிக்க வேண்டாம் எனவும் அதன் அருகே செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை சுந்தராபுரம் மதுக்கரை சாலையில் சென்ற அரசு பேருந்து பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்பட்டது. இந்நிலையில் மழை நீரில் பள்ளத்தில் இருந்த மண் ஊறியிருந்த நிலையில் அவ்வழியாக அரசு பேருந்து சென்றபோது பாரம் தாங்காமல் மீண்டும் பள்ளம் ஏற்பட்டது. இதில் பேருந்து சிக்கிக் கொண்ட நிலையில் பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். பொக்லைன் உதவியுடன் பேருந்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பொள்ளாச்சி அருகே ஆழியார் ஆற்றில் ஆகாய தாமரையை அகற்றும் பணி தீவிரமடைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆழியார் ஆற்றில் ஆனைமலை, வேட்டைக்காரன் புதூர், ஓடைக்குளம் ஆகிய 3 பேரூராட்சிகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் நேரடியாக ஆற்றில் கலப்பதால் ஆகாய தாமரை அதிக அளவில் ஆக்கிரமித்துள்ளது. ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் ஆழியார் ஆற்றில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு பொக்லைன் எந்திரங்கள் மூலம் ஆகாய தாமரைகளை அகற்றி தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது. பருவமழை வர காலத்தை ஒட்டி முன்னெச்சரிக்கையாக நாங்கள் இந்த ஆகாய தாமரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் செவல்பட்டியில் மாட்டுவண்டி பந்தயம் களை கட்டியது. காமாட்சியம்மன் கோயில் வைகாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு போட்டி நடைபெற்றது. அதில் மாட்டுவண்டி ஒன்றின் ஒரு பக்க சக்கரம் உடைந்து சாலையில் தேய்த்து கொண்டு தீப்பொறி பறக்க வாகனம் சென்றது. சாலையின் இருபுறமும் இருந்த பொதுமக்கள் அதனை கண்டு ஆரவாரத்துடன் உற்சாகப்படுத்தினர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தேனி முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. முல்லை பெரியாறு அணைக்கு வினாடிக்கு 204 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இது 621 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டமும் 115.55 அடியிலிருந்து 115.80 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 1871 மில்லியன் கனஅடியாக இருக்கக்கூடிய நிலையில் குடிநீர் தேவைக்காக 100 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. கனமழை தொடரும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கெட்டுப்போன மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து திருப்பூரில் உள்ள மீன் கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கோயம்பாளையம், அம்மன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மீன் கடைகளில் சோதனை நடைபெற்றது. மீன்வளத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சேர்ந்து இந்த ஆய்வை நடத்தினர். கடைக்கு வந்த வாடிக்கையாளர்களுக்கு தரமான மீன்களை தேர்ந்தெடுப்பது குறித்தும் விழிப்புணர்வு வழங்கினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாரியம்மன் கோயிலில் தூக்குத்தேர் விழா விமரிசையாக நடைபெற்றது. சிந்தலவாடியில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதையொட்டி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தூக்கு தேரில் எழுந்தருளிய உற்சவர் சுவாமி தேரினை 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்கள் தோளில் சுமந்து கோயிலினை 3 முறை வலம் வந்தனர். இந்த விழாவில் சிந்தலவாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்குடியில் கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். காரைக்குடியில் நேற்று மாலை பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது.
காரைக்குடி நகராட்சிக்குட்பட்ட கப்பலோட்டிய தமிழன் தெருவில் முறையான மழைநீர் கால்வாய் இல்லாததால் கழிவுநீருடன் மழைநீரும் வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் மக்கள் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரை பாத்திரங்கள் மூலம் வெளியேற்றினர். ஒரு சாக்கடை நீரை அற்புதப்படுத்த பணியை கூட இந்த நகராட்சி செய்யலைங்கிறத இந்த இடத்துல மக்கள் சார்பாக ஒரு வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு இந்த மழைநீர் வடிகால் கால்வாயை போர்க்கால அடிப்படையில் இதை செஞ்சு கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். இதேபோன்று திருப்பூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பாண்டிய நகர் அடுத்த மும்மூர்த்தி நகர், ஜெயலட்சுமி நகர் பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் பேச்சிப்பாறையில் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் காரணமாக கோதை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் கோதை ஆறு, தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே குப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஊசுடு ஏரி அருகே அமைக்கப்பட்டுள்ள புதிய தனியார் பொழுதுபோக்கு மையம் பலரையும் கவர்ந்துள்ளது. விதவிதமான நாய்கள், பூனைகள், பறவைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் கண்ணாடி தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள வண்ண மீன்களின் பெயர்கள் மற்றும் அதனுடைய உயிரியல் தன்மைகள் குறித்து விளக்கமும் தரப்பட்டுள்ளது. குழந்தைகளும் பெரியவர்களும் மீன்களுக்கு உணவுகளை தங்கள் கையால் கொடுத்து தொட்டு மகிழ்கின்றனர். இதேபோல் விதவிதமான புறாக்கள், குருவிகள், கோழி, சேவல் என பார்வையாளர்களை வெகுவாக கவர்கின்றன. நாங்கள் இங்கே பாம்பு, முயல், அப்புறம் எலி கூட இருந்துச்சு. அப்புறம் பறவைலாம் நிறைய எங்கள் கையில் நாங்கள் மீனில் கொடுத்தோம், கையில் கொடுத்தோம். மீன்லாம் சாப்பிட்டுச்சு. அப்புறம் கிளிக்கு தந்தோம் ஃபுட்டு, அதெல்லாம் சாப்பிட்டுச்சு. தருமபுரம் ஆதீனம் முன்னிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகள் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகளும் நாட்டிய கலாரத்னா மாணவியுமான மகஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி சென்னை அடையாறில் உள்ள முத்தமிழ் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்தர் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை கண்டு ரசித்தார். அப்போது புஷ்பாஞ்சலி, வர்ணம், நவரசம், பாஞ்சாலி சபதம் உள்ளிட்ட 11 வகையான பரதக்கலையை சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மகஸ்ரீ அரங்கேற்றம் செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.